சங்கீதம் 119 வசனங்கள் 153 முதல் 176 முடிய. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதியில் சங்கீதக்காரன் தேவனிடம் ஆழ்ந்த ஜெபத்துடன் ரட்சிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுகிறார். துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் நடுவிலும் அவர் தேவனுடைய வார்த்தையை மறக்காமல் அதில் உறுதியாக நிற்கிறார். நாம் எவ்வளவு சோர்ந்து போனாலும் தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை மீண்டும் எழுப்ப தயாராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி உறுதிப்படுத்துகிறது. இறுதியில் அவர் வழி தவறி திரியும் ஆட்டை போல இருப்பதாகவும் தன்னை தேடி வருமாறும் தாழ்மையுடன் தேவனிடம் வேண்டுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டால் நாம் எப்போதும் வழி தவற மாட்டோம். சில நேரங்களில் நாம் வழி தவறி திரியும் ஆட்டுக்குட்டி போல இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை தேடி வந்து மீண்டும் தம் வழியில் நடத்துவார். ஆகவே தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமேன்.